அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயத்த பதிவு பண்ணியே ஆகணும். நாட்ல நம்ம தமிழ்நாட்ல என்னென்னவோ நடக்குதுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, அ புதுசா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷங்கள் லே ஆன ஒரு கட்சியிலேருந்து ஒரு முதல்வர் நம்மளோட சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டாரு. அ முன்னாள் முதல்வரும், இன்னாள் முதல்வரும் கட்டிப்பிடிச்சு போஸ் குடுக்குறாங்க. அ ஒரு முன்னாள் முதல்வர் அவரோட பீரியட்ல நடைமுறையில இருந்த சில நலத்திட்டங்கள இப்ப வந்த முதல்வர் ஸ்டில் கன்டின்யூ பண்றது. இந்த மாரி நடக்கிறதுக்கே அரிதான சில விஷயங்கள் நடக்கிறதாலயோ என்னவோ காலநிலைகளும் மாறிட்டுங்க. ஏன்னா, இப்ப அக்னி நட்சத்திரம் நடக்குது. இப்ப சரியா மணி மத்தியானம் 1:45 1:46 இந்த டைமில் ஜென்ரலாக சித்திரை மாதங்களில் வெயில் எப்படி இருக்கும்? அக்னி நட்சத்திரமே கோச்சுக்கிட்டு போக போகுதுங்க. ஏன்னா, என்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்தே இன்ன வரைக்கும் மழை. அதுலேயும் எஸ்பெஷலி இப்போ பாருங்கள், மத்தியானம் 1:45க்கு இதை அக்னி நட்சத்திர காலமா இல்லை ஐப்பசி மாத அடைமழை காலமா அப்படின்னு நாமளே குழம்பி போகிற அளவுக்கு எங்கள் ஊர் கிளைமேட் எல்லாம் இருக்குங்க. இத்தனைக்கும் நாங்கள் மன்னார்குடி சைடு. உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வர வர ஊட்டியில் இருக்கோமா, இல்லை சிறப்புஞ்சியில் இருக்கோமா, இல்லை நிஜமாவே மன்னார்குடி சைடில் தான் இருக்கோமான்னு எங்களுக்கே டவுட் ஆகுது. அந்த அளவுக்கு கிளைமேட் இப்படி இருக்குது. சித்திரை மாதத்துல எங்கேயாவது துணி காயாமல் இருந்து பார்த்துருக்கோமாங்க? அந்த கொடுமையெல்லாம் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. வீட்டை விட்டு வெளியவே போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இடமெல்லாம் நச நசன்னு மழை பெஞ்சு ஒன்றுமே பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸாகவே இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். உங்கள் சைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. எப்படி அரசியலில் அதிரடியான மாற்றங்களும் நிகழ்வுகளும் நடக்குதோ அதே மாதிரி கிளைமேட்டும் அப்படி இருக்குங்க. என்ன பண்ணுறது, பாவம் அக்னி நட்சத்திரம் தான் கோச்சிட்டு போகுதுங்க.